ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மெது பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்கிறதாவே இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டின்ட் டிஷ் மாதிரி ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக அது 60s 70s இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்நாக் ஐட்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இப்போ நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ நம்ம இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சது எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு கேஷ்யூ வேணும், ஒரு 50 கிராம்ஸ் கேஷ்யூ வேணும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கீ வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது கூட நம்ம க்ரீன் சில்லிஸ் வந்து ரொம்ப ஸ்லைஸ்டாக கட் பண்ணது கூட நம்ம தேவையான அளவு சால்ட்டும் ப்ளஸ் கறி லீவ்ஸும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கீ எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா வந்து இதை சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் டெக்ஸ்சர் வர வரலும் நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வரலும் பீட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப். இதில் இது கூட நம்ம வந்து சில்லி ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ வந்து நம்ம ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் ஜிஞ்சர் வந்து கட் பண்ணி வச்சது நல்லா ஸ்லைஸ்ட் பண்ணது போடலாம். ப்ளஸ் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த கீ கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறோம். கடலை மாவு ஆட் பண்ணி இப்போ இந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த கீ கூடயே சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கொஞ்சம் கூட இதுக்கேற்ற அளவு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பிடிச்சி விடும்போது உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் தண்ணி கூட இது கூட தெளித்து நம்ம இதை வந்து இது போல் மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த மாவு எடுத்து உருண்டை மாதிரி லேசாக பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப டைட்டாக உருண்டை பிடிக்க வேண்டாம், சும்மா லேசாக எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இந்த டீப் ஃப்ரை ஆயிலில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து உடனே வந்து திருப்பி போட வேண்டாம், இது லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ இந்த மாவு பிடிச்சி விடும்போது நமக்கு கொஞ்சம் கையில் வேணால் தண்ணி தடவிட்டு நம்ம போடலாம். இப்போ லேசாக வந்து இது கிளறி விடலாம். ரொம்ப வந்து இதை வந்து கிளறி விட வேண்டாம், லேசாக எடுத்து விட்டால் போதும். இது தானாக வேகணும், அது மாதிரி நம்ம லேசாக வேக விடலாம். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், பீஸா, பர்கர்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதனால நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோடைய அந்த டேஸ்ட்டோ அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போகுது. ஸோ நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஓல்டு ட்ரெடிஷன் என்ன ஃபுட்டில் ஐட்டம்ஸ்லாம் என்னன்றது அவங்களுக்கு நம்ம இது மூலம் செஞ்சு காட்டலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து ஆன் அண்ட் ஆஃப் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷை வந்து ஈவினிங் டைமில் இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் இப்போ இது வந்து இந்த ப்ரிப்ரேஷன் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் நம்ம இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு நல்ல இதோட மேலே பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்கும், பட் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இது நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.